கிறிஸ்துவுக்கு பின்னாடி வந்த, சிலுவைக்கு பின்னாடி வந்த வாழ்க்கை தான் எனக்குள்ள என் வாழ்க்கையே ஒரு மாற்றம் கொடுத்தது. எதுக்காக அந்த ஆசீர்வாதம் என்று சொன்னா, இப்பொழுதும் அவரோடு கூட வாழ, மரித்த பிற்பாடும் அவரோடு கூட வாழ. ஹல்லேலூயா. இன் ஷார்ட், இன் அதர் வேர்ட்ஸ், எப்பொழுதும் அவரோடு கூட வாழ, எப்பொழுதும் அவரோடு கூட வாழ. அதை வேற எதாலையும் செய்ய முடியாது. அவருடைய ரத்தம் தான் அந்த பாக்கியத்தை கொடுக்க முடியும். கல்வாரியில் அவர் சிந்திய அந்த ரத்தம் தான், அவர் கொடுத்த ஜீவன் தான் எப்பொழுதும் அவரோடு கூட எனக்கும் என்னோடு கூட அவருக்கும் இருக்கிற உறவை வளர்த்தது. அவர் சிந்திய ரத்தம், அவர் சிந்திய வியர்வை. ஹல்லேலூயா. நான் வாழ்வதற்காகவும் பிறரை வாழ வைப்பதற்காகவுமே கர்த்தர் என்னை வாழ வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மரித்து போயிருந்ததான என்னை, பாவத்திலே மரித்து போயிருந்ததான என்னை கர்த்தர் உயிர்ப்பித்ததுக்கு காரணம் எதுக்காக? சாக இல்லை, வாழ, பிறரை வாழ வைக்க. ஒருவேளைக்கு யாராச்சும் அப்படி சாகலாம், செத்து தொலைலான்னு சொன்னா சொல்லு, இயேசுவின் நாமத்தினால சாக கர்த்தரை அழைக்கவில்லை. நான் வாழவும் பிறரை வாழ வைக்கவும் கர்த்தர் சிந்தி இருக்கிற ரத்தம் எனக்கு போதுமானதாக இருக்கிறது. அந்த நம்பிக்கையோட சொல்லுங்க. உயிர்த்து மரித்த இயேசுவை நம்ம கும்பிடல, மரித்த இயேசு ஆராதிக்கல, மரித்த இயேசுவை நம்ம விசுவாசிக்கல. மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து வல்லமையாக இன்றும் ஜீவிக்கிறதான இயேசுடைய வார்த்தையையும் வல்லமையும் நம்பி ஆராதிக்கிற ஜனம். சிலுவைக்கு முன்பாக இருந்த வாழ்க்கை வேற, இப்ப என் வாழ்க்கை சிலுவைக்கு பின்பாக வாழ்க்கை. எப்படிப்பட்ட வாழ்க்கை? அவர் ஜீவிப்பதால் நான் ஜீவிக்கிறேன். சொல்லுங்க, சொல்லுங்க. என் இயேசு ஜீவிக்கிறபடினால. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. தயவுசெய்து ஜாதகம்லாம் பார்க்காதீங்க, ஜோசியெல்லாம் பார்க்காதீங்க. சிலுவைக்கு பின்பாக நம்முடைய காலங்கள் அவர் கையிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் கையிலே இருக்கிறது. Because he lives, we can face tomorrow. சொல்லுங்க. அவர் ஜீவிக்கிறபடினால எல்லாரும், என் இயேசு ஜீவிக்கிறபடினால நாளை நான் எதிர்கொள்ளுவேன், நாளைய பிரச்சனையை நான் எதிர்கொள்ளுவேன். வாட் எவர் மே பி தி பேட்டில், யுத்தம் எப்படியா இருந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஹல்லேலூயா. Because he lives. ஹல்லேலூயா. சிலுவையிலே மரித்தது மாத்திரம் இல்ல, சிலுவையிலே மரித்தவர் உயிர்த்தவர் உன்னோடு கூட இருக்கிறார்.